உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் கைகோர்த்து தொடுத்த போரின் விளைவாக இன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இக்கட்டான நிலையில் நிற்கிறார். கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்டு எவ்வாறு வெளியேறுவது என்று தெரியாமல் அவர் தடுமாறிக் கொண்டிருப்பதாகவே சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். வியட்நாம், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களில் அமெரிக்கா சந்தித்த வரலாற்று தோல்விகளின் வரிசையில் ஈரானும் ஒரு தீராத பிரச்சனையாக மாறிவிடுமோ என்ற அச்சம் எழுந்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் 1968 கையாண்ட அதே பைத்தியக்காரன் கோட்பாட்டை இன்று ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கின்றார். நான் எதையும் செய்ய துணிந்து விட்டேன், அணுவாயுத பொத்தான் என் கைக்கு அருகில் தான் இருக்கின்றது என்று எதிராளியை பயமுறுத்தி பணிய வைப்பதே இந்த தந்திரம். ஈரானின் நாகரிகத்தை ஒரே இரவில் அழிப்பேன் என்று ட்ரம்ப் விடுத்த மிரட்டல்கள் இதன் ஒரு பகுதியே. எனினும் அன்று நிக்சன் எதிர்கொண்ட அதே கதையையே இன்று ட்ரம்பும் சந்திக்க நேரிடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றார்கள். ஈரான் அரசு தற்போது பிளவுபட்டிருக்கின்ற நிலையில் ஒரு புதிய திருப்பமாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் இராணுவ தளபதி ஆசிம் முனீர் ஆகியோரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஈரானின் மீதான நேரடி இராணுவ தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இருப்பினும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகை தொடரும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் இந்த முற்றுகை இப்போது மற்றொரு உலக வல்லரசான சீனாவை உள்ளே இழுத்திருக்கின்றது. ஈரானிய கச்சா எண்ணெயின் முக்கிய இறக்குமதியாளரான சீனா தன்னுடைய எண்ணெய் கப்பல்களை பாதுகாக்க 48வது பாதுகாப்பு படைப்பிரிவை அரபிக்கடலில் நிலைநிறுத்தி இருக்கின்றது. ஈரானிய எண்ணெயை சுமந்து வரும் சீன கப்பல்களை அமெரிக்கா சோதனையிட முயன்றால் அது இரு வல்லரசுகளுக்கும் இடையே ஒரு நேரடி போராக வெடிக்கக்கூடும் என்று சர்வதேச ஊடகங்கள் எச்சரித்திருக்கின்றன. இன்றைய ஹார்முஸ் நீரிணை நெருக்கடி 1956 நிகழ்ந்த சுயஸ் கால்வாய் நெருக்கடியை நினைவூட்டுகின்றது. அன்று எகிப்தின் மீது படையெடுத்த பிரிட்டன் இறுதியில் சர்வதேச அழுத்தங்களால் பின்வாங்க நேரிட்டதுடன் அதன் பிரதமர் அந்தோனி ஈடன் பதவி விலகவும் அது வழிவகுத்தது. அதே போன்றதொரு ராஜதந்திர தோல்வியை நோக்கி அமெரிக்கா தள்ளப்படுகின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஒரு நேரடி பகைமை செயலாகவே ஈரான் கருதுகின்றது. நாங்கள் எப்போதும் துப்பாக்கி விசையிலேயே கை வைத்துள்ளோம். தாக்குதல் மீண்டும் தொடங்கினால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகள் மீது உடனடி பதிலடி கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று ஈரானின் ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் சோல்பஹாரி கடுமை நிறைந்த தொனியில் தெரிவித்திருக்கின்றார். மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணையை மூடி வைத்திருக்கும் ஈரான் முற்றுகை நீங்கும் வரை அதை திறக்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கின்றது. அமெரிக்காவின் இராணுவ வலிமை ஒருபுறம் இருந்தாலும் சீனாவின் தலையீடு மற்றும் ஈரானின் தரைப்படை வலு ஆகியவற்றால் ட்ரம்பின் ராஜதந்திரம் பெரும் சவாலை சந்தித்திருக்கின்றது. இந்த யுத்த சதுரங்கத்தில் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை உலகம் அச்சத்துடன் கவனித்துக் கொண்டிருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இவை ஒருபுறம் இருக்க, கடந்த சனிக்கிழமை வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்து நிகழ்ச்சியின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய முயன்றதாக திங்களன்று உத்தியோகபூர்வமாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். தொடர்ந்து 31 வயதான இந்த நபர் மீது ட்ரம்பை கொலை செய்ய முயற்சித்தது மட்டுமல்லாமல் 2 விதமான துப்பாக்கிச் சட்ட விதிமீறல்கள் உட்பட மேலும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இருக்கின்றன. நீதிமன்ற விசாரணைகளின் போது இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறதோடு சந்தேக நபர் திங்களன்று தன்னுடைய முதல் நீதிமன்ற முன்னிலையையும் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு ஆயுள் தண்டனை வரை வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்து என்பது மிகவும் உயர்மட்ட பாதுகாப்பு வளையத்திற்குள் நடைபெறும் ஒரு நிகழ்வாகும். அத்தகைய இடத்தில் ஜனாதிபதியை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் முயற்சி அமெரிக்க பாதுகாப்பு தரப்பினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதோடு தாக்குதலுக்கான பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து பாதுகாப்பு பிரிவினர் விரிவான ஆய்வுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். தொடர்ச்சியாக இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததற்கு அமெரிக்காவின் அதீத மற்றும் நியாயமற்ற கோரிக்கைகளே காரணம் என்று சொல்லி ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியிருக்கின்றார். ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொண்ட அவர் அங்கிருக்கின்ற உள்ளூர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்திருக்கின்றார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரை சென்றடைந்த அராக்சி மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் குறித்து தன்னுடைய நட்பு நாடான ரஷ்யாவுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறதாக தெரிவித்தார். முன்னதாக இஸ்லாமாபாத்தில் மத்தியஸ்தர்களுடன் அவர் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர முடியும் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ஈரானால் தற்போது மூடப்பட்டிருக்கின்ற ஹார்முஸ் நீரிணை குறித்தும் அவர் பேசியிருக்கின்றார். இந்த முக்கியமான கடல்வழி பாதையில் பாதுகாப்பான போக்குவரத்து என்பது உலகளாவிய ரீதியில் முக்கியமான ஒரு விடயம் என்று குறிப்பிட்ட அவர் இதில் ஓமான் உள்ளிட்ட அண்டை நாடுகள் தங்களின் பரஸ்பர நலன்களுக்காக ஈரானுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். ஈரானுக்கும் ஒமானுக்கும் இடையே இந்த பிரச்சனையில் பொதுவான உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக இரு நாடுகளும் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை தொடர முடிவு செய்துள்ளதாகவும் அராக்சி தெரிவித்தும் இருக்கின்றார். இவை எப்படி இருக்க இஸ்ரேல் லெபனானின் சில பகுதிகளின் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கின்ற நிலையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உள்ளூர் நேரப்படி காலை 6 மணி முதல் லெபனானின் ஜவ்தார் அல் ஷர்கியா நகர் மீது இஸ்ரேலிய விமானங்கள் 3 வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அந்த நாட்டு அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. அத்துடன் நகரில் இருக்கின்ற குடியிருப்பு பகுதியை நோக்கி இஸ்ரேலிய படைகள் கனரக இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டு வருவதாக அந்த நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்திருந்தது. இதேவேளை லெபனானின் இஸ்ரேலிய தாக்குதல்களால் மார்ச் 2 முதல் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 2509 ஆகவும் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 7755 ஆகவும் அதிகரித்துள்ளது என்று லெபனான் சுகாதார அமைச்சகம் சில தினங்களின் முன் தெரிவித்தது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற 2வது சுற்று உயர்மட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இஸ்ரேலும் லெபனானும் தங்களது போர் நிறுத்தத்தை மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிக்க ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை அறிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இவை இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.